ஹாய் பியர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட்டோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட டைட்டில் வந்து என் காதல் நீ அன்பே. என் வாய்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம சேனலில் ஸ்டோரிஸ் வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வரும். நீங்களும் அதுமாரி கமெண்ட் ரெகுலராக பண்ணிடணும். உங்கள் கமெண்ட்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் என்னோடய ஐஜி லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, குரூப் சாட் லிங்க்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேடா, இப்போ ரொம்ப பேசாமல் அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அப்படியே பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அங்கே நம்ம டயாங் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறாரு. அப்படியே எழுந்து அவரோட ஃபேஸ் அப்படியே ஜங்குக் பக்கம் தான் பார்க்குது. அவரோட ஐஸை ரப் பண்ணிட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. அப்படியே மார்னிங்கே அந்த சன்லைட் வெளிச்சம் பட்டு அவ்வளோ அழகாக தெரியுது. அப்படியே நம்ம டயாங் தான் ஜங்குக்கை மட்டுமே பார்க்குறாரு. அவரோட ஐஸ் ஃபுல்லாக ஜங்குக் மேலே மட்டும்தான் இருக்குது. ஜங்குக்கு அவ்வளோ அழகாக ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ, என் புருஷன் எவ்வளோ அழகாக இருக்காரு, என் கண்ணே பற்றம் போல அப்படின்ட்டு இப்போ அப்படியே கிட்ட போயிட்டு ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்லேயே ஒரு பிக் கொடுக்குறாரு. ஜங்குக்கு எதுவுமே தெரியாமல் அப்படியே அசந்து தூங்கிட்டு இருக்காரு. இவரா என்னை எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறாரோ, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். டயாங் தான் ஃபாஸ்ட்டாக வேக்கப் ஆகிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆக போகிறாரு. ஆஃப்டர் மினிட்ஸில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே கிச்சனுக்கு தான் போகிறாரு. ஸோ ஜங்குக்காக பார்த்து குக் பண்ணுறாரு. அவ்வளோ அழகாக குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு டைனிங் ஹாலில் வைக்கிறாரு. அந்த பிளேஸை ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் அப்படி அவ்வளோ அழகாக மாற்றிடுறாரு. ஸோ ஜங்குக் வேக்கப் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரூம் ஸ்ப்ரேலாம் போட்டு ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக வச்சிடுறாரு. ஸோ ஒரு 8:30 அந்த மாதிரி டைமில் ஜங்குக் அப்படியே ஸ்லோவாக வேக்கப் ஆகுறாரு. அப்படியே ஒரு ஜாஸ்மின் பர்ஃப்யூம் அதோட ஃப்ளேவர் வருது. ஜங்குக்கு பிடிச்ச பர்ஃப்யூம். ஸோ அவரால் நம்பவே முடியல. காலையில் எழுந்து செட் பண்ணோன்னே ஃப்ரெஷ் ஏர் வருது. அவருக்கு மைண்ட்லாம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. அப்படி பக்கத்தில் பார்க்குறாரு, அங்கே டேபிளில் ஒரு காஃபி கப் இருக்குது. ஸோ அந்த காஃபி யார் வச்சுருப்பான்ட்டு அவருக்கு முன்னாடியே தெரியும். அந்த காஃபி அப்படி தான் இருக்குது. ஸோ அவர் அப்படியே எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆக போகிறாரு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வராரு. வந்துட்டு அந்த காஃபியை பார்க்குறாரு. அப்படியே எடுத்து குடிக்கிறாரு. ஸோ கோட் சூட்லாம் வியர் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வராரு. இப்போ அப்படியே பார்த்தா இங்கே டயாங் தான் டைனிங் ஹாலில் அவ்வளோ க்யூட்டாக ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்காரு. ஜங்குக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஜங்குக்கும் அப்படியே வராரு. எதுவும் பேசாமல் அப்படியே போயிட்டு டைனிங் ஹாலில் சிட் பண்ணுறாரு. டயாங் தான் அப்படியே பிளேட் எடுத்து வச்சு சாப்பாடு எடுத்து வைக்கிறாரு. ஜங்குக்கு எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக இருக்கார். டயாங் அதெல்லாம் எதுவுமே நினைக்கல. அவர் பாட்டுக்கு சாப்பாடு எடுத்து வச்சு பரிமாறுறாரு. ஸோ டயாங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜங்குக் இப்படி அவர் கையால் சாப்பிட்றது. ஆஃப்டர் மினிட்ஸில் ஜங்குக் தான் இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டு, நான் ஆஃபீஸ் போகிறேன், நீ வீட்டில் இருக்கிறதா இருந்தாயிரு, இல்லைனா அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இப்போ டயாங் தான், ஹலோ இருங்க, என்ன நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க, சாப்பிட்டுட்டு இங்கே இருந்தாயிரு, இல்லைனா அம்மா வீட்டுக்கு போக சொல்கிறீங்க, அது எப்படி? என்னாலாம் போக முடியாது. இங்கே பாருங்கள், நீங்கள் வேணால் என்னை அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கலாம், நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு நீங்கள் தான் ஹஸ்பண்ட். அப்போது நான் இங்கே தானே இருக்கணும். எப்படி நீங்கள் என்ன வெளில போக சொல்ல முடியும்? நான் அதெல்லாம் போக மாட்டேன். இங்கே பாரு, நான் உன்னை ஒரேடியாக போக சொல்ல, சரியா? உனக்கு தனியாக இருக்க போர் அடிக்குமேன்னு தான் அம்மா வீட்டுக்கு போக சொன்னேன். அது எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் போகிறீங்களா மிஸ்டர் ஜியோன்? இவனா வாய் வர அதிகமாக போயிட்டுருக்கு, பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே போகிறாரு. டயாங் தான் ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிவிட்டு அங்கே போகிற ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு. இப்போது அப்படியே ஜங்குக் போகிறதே பார்த்துட்டு வெளில நிற்கிறாரு.
ஜங்குக் கார் கிளம்புனதும் டயங் டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே போகிறாரு. அவர் ரூமுக்கு தான் போகிறாரு ஸ்ட்ரைட்டாக. அங்கே போயிட்டு அப்படியே ஜங்குக்கோட கப்போர்டை தான் ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே ஜங்குக் ஷர்ட் இருக்குது. ஸோ அதை அப்படியே பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அதை எடுத்து போட்டுக்கணும்னு. இப்போது அப்படி பார்க்குறாரு. அங்கே ஒரு பிளாக் ஷர்ட் இருக்குது. அந்த ஷர்ட் அப்படியே எடுக்கிறாரு. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ டயாங்னா அந்த ஷர்ட்டை அப்படியே எடுத்து அதில் உள்ள ஸ்லீவ் அப்படியே மடித்து விடுறாரு. அது பார்க்கறதுக்கு ஜங்குக் போட்டிருக்க மாதிரியே ஒரு ஷர்ட்டு. ஸோ அதை அப்படியே எடுத்து பெட்டில் தான் போடுறாரு. ஹே மிஸ்டர் ஜூன், என்ன நீ ஊரா பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, என்னானாலும் நான் தான் உன்னோட ஒய்ஃபி, அதை மறந்துடாத. என்ன நீ பாட்டுக்கு போன்னு சொன்னால் நான் போயிடணுமா? நானே என்னோட ஃப்யூச்சர் ஹப்பி எப்படி இருக்கணுன்ட்டு ட்ரீம்லாம் பண்ணி வச்சுருக்கேன். நீ பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருக்க. உன்னை விட்டுட்டு நான் போகிறதா? நெவர். இனிமே இந்த ஜங்குக்கு கரெக்ட் பண்ணுறது தான் இந்த டயாங்கோட மெயின் வேலை. என்கிட்டே அவன் வேலையை காமிக்கிறியா? ஹீரோனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் அவ்வளோ க்யூட்டாக அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. ஆஃப்டர் மினிட்ஸில் அப்படியே அவரோட பேக்கை தான் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு டைரி எடுக்கிறாரு. அப்படியே அந்த டைரி எடுத்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் கொஞ்ச நேரம் ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்டை அப்படியே அதில் எழுதி வைக்கிறாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படியே அந்த டைரியை வச்சுட்டு அகைன் ஜங்குக்கோட கபோர்ட் தான் ஓப்பன் பண்ணுறாரு. அதில் ஒரு ஒயிட் டிஷர்ட் இருக்குது. என்ன இது? இந்த ஷர்ட்டா? இது ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்குது, கிழிஞ்சிருக்கு? இதை ஏன் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதை அப்படியே எடுக்கிறாரு. அதில் எடுத்தால் அந்த பாக்கெட் சைட் மட்டும் ஒரு மாதிரி கிழிஞ்சிருக்கு. அதை அப்படியே டயங் தான் பார்க்குறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஜங்குக் சைட் பார்த்தா அவர் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு ரீச் ஆகிட்டாரு. அவரோட கேபினில் தான் அப்படியே செம்ம டென்ஷனோட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சடனாக அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யார் அது ஒர்க் பண்ணுற டைமில் கால் பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அது வந்துட்டு ஒரு அன்னோன் நம்பரு. ஸோ இப்போ அப்படியே அட்டென்ட் பண்ணுறாரு. ஹலோ, யார்? என்ன ஜங்குக், என்ன அதுக்குள்ளே மறந்துட்டியா? நான் யாருன்னு தெரியலையா உனக்கு? இந்த வாய்ஸ் கேட்டதோ ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவருக்கு ஐஸ்லாம் அப்படியே ரெட் ஆகுது. அவ்வளோ கோவம் வருது. அப்படியே அவர் ஹேண்டெல்லாம் முறுக்குறாரு ஒரு மாதிரி. என்ன இப்போ உனக்கு? எதுக்கு கால் பண்ணா? என்ன ஜங்குக், ஏன் நான் கால் பண்ணக்கூடாதா உனக்கு? ஏன் நான் அவ்வளோ வேண்டாதவளாக போயிட்டேனா? இந்த சீன் போடுற வேலை வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதை எதுக்கு கால் பண்ண அதை ஃபஸ்ட்டு சொல்லு. ஜங்குக், எனக்கு உன் கூட பேட்சப் பண்ணிக்கணும். எது பேட்சப்பா? அந்த பேச்சுக்கு இங்கே இடம் கிடையாது. காலை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே கால் கட் பண்ணிட்டாரு. பட் விடாமல் அகைன் கால் வருது. ஜங்குக்கு எடுக்கலை. திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்குது. எங்கள் ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ அப்படியே ஜங்குக் தான் கால் அட்டன் பண்ணிட்டு, உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா? என்ன இதுக்கு சும்மா கால் பண்ணி டென்ஷன் பண்ணிட்டுருக்க? இங்கே பாரு ஜங்குக், எனக்கு நீ வேணும். எது 1 இயருக்கு அப்புறம் நான் வேணுமா? இல்லை என்கிட்ட இருக்க பணம் வேணுமா? அது அது வந்து ஜங்குக்கா, நீ என்னை புரிஞ்சிக்க மாட்டியா? வழியாத ஃபஸ்ட்டு இப்படி பேசாத ஸ்டாப் பண்ணு. நீ இப்படி பேசினா நான் உன்னை நம்பிடுவேன் நினச்சிட்ருக்கியா? இப்போ பேசி என்னை டென்ஷன் பண்ணிகிட்ருக்காத. ஒழுங்கு மரியாதையா மூடிட்டு கால் கட் பண்ணு, இல்லைனா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே கால் கட் பண்ணுறாரு. அவருக்கு ஒர்க் பண்ணுற மூடே போயிடுச்சு. அவர் தலையில் கை வச்சுட்டு செம்ம டென்ஷனோட உட்காந்துருக்காரு. இந்த சைடு நம்ம டீ தான் அந்த ஒயிட் ஷர்ட் எடுத்து அவ்வளோ அழகாக துவைச்சி வைக்கிறாரு. அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக துவைச்சி அப்படியே அயர்ன் பண்ணி
அந்த ட்ரெஸ்ஸில் உள்ள அதை லைட்டாக கிழிஞ்சிருக்க ப்ளேஸை அப்படியே ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்சு அதை அழகாக ஸ்ட்ரெச் பண்ணுறாரு. இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக இதை அவரை போட்டுப்பார். ஐ விஷ் இது அவருக்கு பிடிக்கணும். இதிலையாச்சும் அவர் என் கூட பேசணும். இதை எடுத்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரூமில் அங்கே ஒரு ஹேங்கர் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு மாட்டி வைக்கிறாரு. ஸோ இப்படி தான் அந்த டே அவருக்கு போகுது. ஸோ அப்படியே நைட் டைம் ஆகுது. டையாங் ஜங்குக்காக பார்த்து எல்லாமே பண்ணி வைக்கிறாரு. ஸோ குக்கிங்லேருந்து அந்த ஹவுஸ் மேக் பண்ணுற வரைக்குமே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது ஒரு 8 o'clock அந்த மாதிரி டைமு ஜங்குக்கோட கார் வந்து அப்படியே என்டர் ஆகுது ஹவுஸ்குள்ளே. ஜங்குக் வந்துட்டு அப்படியே அந்த கார் விட்டு வெளில இறங்குறாரு. செம்ம தலைவலி டென்ஷனில் அப்படியே இறங்கி அவர் பாட்டுக்கு உள்ளே போகிறாரு. டென்ஷன் டேஷ் ஆகுது, தலைவலி. எங்கே போனா இவன்? எப்பவும் கரெக்டாக காஃபி வைப்பான், இப்போ எங்கே போனா அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் அப்படியே டயாங் எங்கன்ற மாதிரி தேடுறாரு. ஸோ டயாங் அங்கே இல்லை. என்ன ஜங்குக், நீ எதுக்குப்பா அவனை தேடிட்டுருக்க? அவனையா நீ தேடணும்? நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ட்டு அவருக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஸ்லோவாக போகிறாரு. ஸ்டெப்பில் ஏறி அப்படியே ரூமுக்கு தான் போகிறாரு. அங்கே போயிட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு பார்க்காம ஸ்ட்ரைட்டாக வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு ஷவர் ஆன் பண்ணுறாரு. ஷவர் ஆன் பண்ணிவிட்டு அகைன் அப்படியே வெளில வந்து பார்க்குறாரு. அவருக்கு செம்ம கோவம் வருது, செம்ம டென்ஷன் ஆகுது. அவரோட ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ ரெட் ஆகுது. அங்கே ஹேங்கரில் மாட்டியிருக்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும் அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. இதை யார் எடுத்தா? எவ்வளோ நாள் இது என் கண்ணில் படாமல் நான் பாட்டுக்கு வச்சுருந்தேன். இதை எடுத்து யார் பண்ணுது அது? டயாங், டயாங், எங்கே போன நீ? டயாங் அப்படின்ட்டு செம்ம கோவத்தோடு கூப்பிட்றாரு. டயாங்க்கு இந்த சைடில் அவர் பால்கனியில் இருந்திருப்பார். அவருக்கே கேட்குது, என்ன இது வந்துட்டாரா இவர்? ஏன் அவ்வளோ கோபமாக இருக்காருன்னு தெரியலையே. ஐயோ என்னவா இருக்கும் அப்படின்ட்டு டயாங் தான் பயந்துட்டே அப்படியே ஓடுறாரு. ரூம்க்கு வெளில அப்படியே நின்றுட்டுருக்காரு, போகலாமா வேணாமான்ட்டு. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, ஏன் அவ்வளோ கோபமாக இருக்காரு? எனக்கு வேற பயமாக இருக்கே, போகலாமா வேணாமா? டயாங், எங்கே போன நீ? ஒழுங்கா இப்போ வரியா இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக கத்தவும் டயாங் தான் அப்படியே ஸ்லோவாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. என்னங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்களா? என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கீங்க? இப்போ நான் ஏன் வந்தேன்? அதான் உன் பிரச்சனையா? இல்லை, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்களே அதான் கேட்டேன். என்னது அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை தான் காமிக்கிறாரு. எங்கும் அப்படியே பார்க்குறாரு. என்ன இதுக்கா இவ்வளோ கோவப்படுறீங்க? ஆக்சுவலி இதுக்கு நீங்கள் எனக்கு தேங்க் தானே பண்ணணும். நான் எவ்வளோ அழகாக அந்த ட்ரெஸ்ஸு அழகாக துவைச்சி அதுவும் கிழிஞ்சிருந்துச்சு, அதையும் அழகாக பண்ணி வச்சுருந்தா இதுக்கா திட்டுறீங்க? நான் கேட்டேனா? அது நான் உன்கிட்ட இப்படி பண்ணி வைன்னு உன்கிட்ட கேட்டேனா? இல்லை. அப்புறம் என்னம்மா இருக்கு அதை எடுத்த? என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? உனக்கு ஏன் இந்த வேலை? மூடிட்டு அமைதியாக இருக்க வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்க? நான் பண்ண சொன்னேனா? இப்படி பண்ணு, இதை பண்ணு, எனக்கு பிடிக்கும், இதெல்லாம் பண்ண சொன்னேனா நான் உன்கிட்ட? இல்லைங்க, அது உங்களுக்கு பிடிக்குமேனு தான். நீ இப்படிலாம் பண்ணுறதால நான் உன்னை ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணிப்பேன், அந்த கனவுல இருக்கியா? அது டயாங் தான் அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காரு. ஜங்குக் இப்போது அப்படியே அந்த ஷர்ட்டை எடுக்கிறாரு. எடுத்துட்டு கீழே போடுறாரு. அங்கே பக்கத்தில் ஒரு ஆல்கஹால் பாட்டில் இருக்குது.
அதை அப்படியே எடுத்து அந்த ஷர்ட் மேலே ஊற்றுறாரு. டயாங் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு. அங்கே லைட்டர் பாக்ஸ் இருக்குது, அதை எடுத்து அப்படியே பற்ற வைக்கிறாரு. இந்த ஷர்ட்டும் எனக்கு தேவையில்ல, இதை நான் போடவும் மாட்டேன். தேவையில்லாத வேலை பண்ணிகிட்டு இருக்காத, உன்னோட லிமிட்டில் நீ இரு, என்றைக்குமே உன் லிமிட்டை கிராஸ் பண்ணிடாத. அப்புறம் இன்னொன்று, இப்படிலாம் பண்ணால் நான் உனக்கு கிடைப்பன்ட்டு கனவுல கூட நினைக்காத. ஒழுங்கா உன்னோட இடத்துல இரு, என் கண்ணு முன்னாடி வந்துடாத இன்னொரு டைம். ஜங்குக் டயாங்க அப்படி திட்டுறாரு. அவ்வளோ கோவமா டயாங்கு அவ்வளோதான் இங்கே என்ன பேசுறதுன்னு கூட தெரியாமல் அப்படி நின்றுட்டே இருக்காரு. அந்த ஷர்ட் போட்டுக்கு எரிஞ்சிட்ருக்கு. ஜங்குக் பாட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு வெளில. ஏங்கண்ணா அங்கே பெட்டில் செட் பண்ணி அப்படி அழுகிறாரு. அவருக்கு மனசே கேட்கல, அவ்வளோ க்ரை பண்ணுறாரு. ஏன் இப்படி எனக்கு மட்டும் நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது? ஏன் நான் என்ன பாவம் பண்ணேன்? எதனால நான் என்ன பண்ணேன்? அப்போ ஜங்குக் எனக்கு கிடைக்கவே மாட்டாரா? நான் இப்படி தான் இருக்கணுமா? அவரை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இப்படி தான் இருக்கணுமா? கடைசி வர அவர் எனக்கு இல்லையா? என்ன இனிமே நான் அவர் முன்னாடி போய் நிற்க மாட்டேன். வேணாடாயாங், இதுக்கப்புறம் நீ இதை பண்ணாத. உனக்கு ஆனதாக இருந்தால் கண்டிப்பாக உன்னை தேடி வரும். நீ இனிமேல் போகாத அப்படின்னு சொல்லிட்டு டயாங் நான் க்ரை பண்ணிட்டே அப்படியே சிட் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படியோ ஒரு 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். இந்த 1 வீக்கில் டயாங் வந்துட்டு ஜங்குக் முன்னாடி கூட போகவே இல்லை. அவருக்காக பார்த்து அப்படி பண்ணுவார் டயாங்க. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணுன்ட்டு. ஸோ இப்போது டயாங் நான் ஜங்குக்கு தெரியாமல் அவர் கண்ணில் படக்கூடாதுன்ட்டு அவருக்கே தெரியாமல் பார்த்து எல்லாமே பண்ணிகிட்ருப்பார். ஸோ ஒன் ஃபைன் டே அப்போது ஜங்குக் தான் ஃபாஸ்ட்டாக கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கரெக்டாக அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு 4 கார் வருது. அப்படி பார்க்குறாரு. அவனுங்க எப்படியும் எனிமீஸாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி காரை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாரு. பட் பின்னாடியிலேருந்து சேஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஜங்குக் வந்துட்டு பாதி தூரம் போயிருப்பார். இப்போ ஜங்குக் காரை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. அந்த கார்ஸ் எல்லாமே ரவுண்ட் அடிக்குது ஜங்குக் காரை. இப்போ ஜங்குக்கு தான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்ன இது, நேரங்கள் தெரியாமல் டென்ஷன் பண்ணிவிட்டு எனக்குன்னே வரானுங்க அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே பார்க்குறாரு. ஆப்போசிட் கார் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. அதுலேருந்து ஒரு பர்சன் தான் அப்படியே வெளில இறங்குறாங்க. ஜங்குக் அப்படியே பார்க்குறாரு. இப்போது இந்த டேஷ் வேலை தானா, இவ்வளோ திருந்தவே மாட்டால அப்படின்ற மாதிரி இப்போ கோவத்தோடு அப்படியே அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில வராரு. அங்கே பார்த்தா லின் தான் அப்படியே கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி திமிராக நின்றுட்டுருக்கா. இப்போ அப்படியே ஜங்குக் ஃபாஸ்ட்டாக அங்கே போயிட்டு, என்னடி பிரச்சனை உனக்கு? நான் தான் உன் லைனில் க்ராஸ் ஆகலைல்ல, எதுக்கு தேவையில்லாமல் என்னை நோண்டிகிட்ருக்க? சும்மா இருக்க முடியாதா உன்னால்? அது எப்படி ஜங்குக், அவ்வளோ சீக்கிரம் நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா நீ? அப்படின்ற மாதிரி அவள் ஒரு மாதிரி திமிராக கண்ணை காமிக்கிறா. அப்போது நிறைய கார்ட்ஸ்லாம் வந்துட்டு ஜங்குக்கு அப்படியே பிடிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே அப்படியே ஃபைட் பண்ணுறாரு. பட் அவரால் முடியல. நிறைய கார்ட்ஸ் இருக்காங்க அங்கே. அப்படியே ஜங்குக்கு பிடிச்சிடுறாங்க. அவள் வந்துட்டு நிறைய கார்ட்ஸ் வச்சு ஜங்குக்கை கிட்னாப் பண்ணிடுறா. அந்த டைமில் ஜங்குக் மட்டும்தான் இருந்திருப்பார். இப்போது அப்படியே அவர் ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகிற கண்டிஷனில் இருக்கார். ஆஃப்டர் மினிட்ஸில் ஒரு குடோனில் தான் அப்படியே ஜங்குக்கை அவரோட ஹேண்ட்லாம் கட்டி போட்டு ஒரு சேரில் தான் செட் பண்ண வச்சுருக்கா. அங்கே லின் தான் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு, ஹே அவனை எழுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அங்கே இருக்க காஸ் தான்
ஜங்குக்கோட ஹெட்டை பிடிச்சி அப்படியே நிமித்துறாங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஐஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாரு. ஏய், என்ன வேலை பார்த்துட்ருக்க நீ? உனக்கே தெரியுதா இல்லையா? அசிங்கமாக இல்லை? கேவலமான வேலை பார்த்துட்ருக்க. ஆமாம் ஜங்குக், கேவலமான வேலை தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது? எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியலையே. நானும் உன்கிட்ட சரி பாசமாக பேசி கரெக்ட் பண்ணி வாங்கலான்னு பார்த்தேன். அதுக்கு வழி இல்லை. அதான் நீ இப்படி வந்து வாங்கினாதான் நான் போடுவேன்ட்டு பிடிவாதமாக இருந்தேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? சரி, நல்ல பிள்ளையா, இப்போ நீ இதில் சைன் பண்ணுற. ஏய், ஓ இஷ்டத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரியும்டி, நீ என்கிட்ட ட்ரூவா இல்லை காசுக்காக தான் வந்திருந்தேன்னு. தப்பு பண்ணிட்ட ஜங்குக். நீ என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி உன் ஹஸ்பண்ட் இருக்கால, அவனை பார்த்துருந்தா கூட இந்நேரத்துக்கு நீ சந்தோஷமாக இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் என்ன லவ் பண்ணி நான் இடையில வந்து இப்போ பாரு உன் ப்ராப்பர்ட்டியை நான் பிடுங்குற மாதிரி ஆயிடுச்சு. கேவலமாக இல்லை? இப்படி பிழைக்கிறதுக்கு நீலாம் பிச்சை எடுத்து பிழைக்கலாண்டி. இங்கே பாரு ஜங்குக், ஓவராக பேசாத. சைன் பண்ண முடியாது. நான் பண்ண முடியாது. என்னானாலும் சரி, சைன் மட்டும் பண்ணுவேன்ட்டு கனவுல கூட நினைக்காத. ஏய், ஒழுங்கு மரியாதையா என்ன வெற்றி. முடியாது. சொச்சோ, ரொம்ப கஷ்டமாச்சே. உன்னை எப்படி நான் விட முடியும்? எப்பயாச்சும் தனியாக மாட்டுவியான்னு பார்த்தேன், இப்போ மாட்டிட்ட. உனக்கு தான் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், நல்ல வீடு எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்டே வர? இருந்தாலும் உன்கிட்ட இருக்கிற மாதிரி என்கிட்ட இல்லையே. நீ பண்ண தப்பு என்ன தெரியுமா? உன்னோட ட்ரூ லவ்வை என்கிட்ட வேஸ்ட் பண்ணது தான். உனக்கான ட்ரூ லவ் நான் கிடையாது. ஒழுங்கா நல்ல பிள்ளையா சைன் பண்ணுவியா? ஏ, முடியாதுன்ற. அப்புறம் என்ன? சைன் பண்ணுன்ட்டு தள்ளிப்போ. ஒழுங்கு மரியாதை என்னை விட்டுரு. என்ன, உன்னை விட்டுறதுக்கா நான் இப்படி பிடிச்சிருக்கேன்? நானே எப்படா மாட்டுவேன்னு காத்துட்ருந்தேன். ரொம்ப வேணாம், ஒரு 10 மினிட்ஸ் டைம் தரேன். நல்லா யோசித்து சைன் பண்ணி வைப்பியா? நான் அகைன் வருவேன். வரக்குள்ள இதே மாதிரி பிடிவாதம் பண்ணனா அப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ. பாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போகிறா. ஏய், என்னை விட்ரி. ஸோ அங்கே ஜங்குக்கு மட்டும் தனியாக இருக்காரு. அங்கே காட்ஸ் யாருமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது. அங்கே பார்த்தா அந்த லின் வந்துட்டு யார்கிட்டயோ கால் பேசிட்டு நின்றுட்டுருக்கா. ஸோ அந்த சைடு திரும்பி, ஸோ ஜங்கோ கிட்னாப் பண்ணிட்டு வந்த கார்லேருந்து அதுக்கு பக்கத்துலேருந்து நம்ம டயாங் தான் அப்படியே அந்த டிக்கிலேருந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இறங்குறாரு. நான் நினச்ச மாதிரி நடந்திருக்கு. ஐயோ, என்ன இது இப்படி ஆகிட்டா? இப்போ வர நான் தான் போய் காப்பாற்றணுமா அப்படின்ட்டு டயாங் தான் இப்போ அப்படியே போகிறாரு ஸ்லோவாக. ஸோ இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். ஜங்குக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கார். ஸோ அவருக்கு வந்துட்டு ஃபோன் கால் வருது. அந்த கால் பார்த்துட்டு அவர் செம்ம டென்ஷனாக அப்படி வீட்டை விட்டு கிளம்புறாரு. இதை நம்ம டயாங் பார்த்துருப்பாரு. அச்சோ, என்ன இது இன்னைக்கு எவ்வளோ கோவமாக போகிறாரு? எங்கே வரைக்கும் எனக்கு வேறு பயமாக இருக்கே. பேசாமல் நம்மளும் போகலாம் அப்படின்ற மாதிரி டயாங் தான் ஜங்குக்கு வந்துட்டு போகிறதுக்கு பின்னாடியே அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பார். ஸோ அப்போ கரெக்டாக அந்த காரை சேஸ் பண்ணக்குள்ளே டயாங்கும் இருந்திருப்பார். அப்போ ஜங்கு கிட்னாப் பண்ணக்குள்ளே டயாங்கும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பார். நான் இப்போது ப்ரெசன்ஸில் பார்த்தா நம்ம டயாங் தான் அப்படியே அந்த லென்னுக்கு தெரியாமல் பதுங்கி அங்கே இருக்க அந்த ரூம்குள்ளே போகலான்னு பார்க்குறாரு. ஸோ அங்கே காட்ஸ் யாருமே இல்லை. அவர் ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே போகிறாரு. ஐயோ, அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே.
அப்படின்ட்டு அப்போ அப்படியே உள்ளே போயிட்டாரு. அங்கே போய் பார்த்தா நிறைய திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஸ்டோர் மாதிரி இருக்குது. அந்த சைடில் சேரில் தான் ஜங்குக் வந்துட்டு அப்படியே ஹேண்ட்லாம் கட்டி போட்டு இருக்காரு. அவர் ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஜங்குக்கா, ஜங்குக்கா, என்னாச்சு உங்களுக்கு? எந்திரிங்க ஜங்குக்கா, ஜங்குக்கா அப்படின்ட்டு டயாங் தான் ஜங்குக்கோட ஃபேஸ் கிட்ட அவரோட ஹேண்ட் வச்சு ஒரு மாதிரி எழுப்புறாரு. ஜங்குக்கா, ஜங்குக்கா எந்திரி, ஜங்குக்கா எந்திரிங்க, எந்திரிங்க ஜங்குக்கா. இப்போது அங்கே பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் பாட்டிலில் அதை அப்படியே ஓப்பன் பண்ணி ஜங்குக்கோட ஃபேஸில் தான் அப்படியே லைட்டாக தெளிக்கிறாரு. ஜங்குக்கும் அப்படியே லைட்டாக ஐஸெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. டயாங், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? உன்னை யார் இங்கே வர சொன்னா? நீ எப்படி இங்கே வந்த? ஜங்குக்கா, நீங்கள் இப்போ ஓகே தானே? உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? உன்னை யார் இப்போ வர சொன்னான்னு கேட்டேன். எதுக்கு நீ இங்கெல்லாம் வந்துட்டுருக்க? வரத்துக்குள்ள ஒழுங்கா இங்கேருந்து போ. அது எப்படி? நான் உங்களை விட்டு போகிறதா? இல்லை இல்லை, நான் உங்களை இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு தான் போவேன். இங்கே பாரு டயாங், உன்னால் அது முடியாது. ஒழுங்கா இங்கேருந்து போ. ஏன் என்னால் முடியாதா? என்னால் முடியும். எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க ஃபஸ்ட்டு? அது இல்லை, உங்களுக்கு ஏதோ ஆகக்கூடாதுன்னு. என் மேலே என்ன அக்கறை உனக்கு? எதனால்? நான் தான் உன்னை எவ்வளோ வெறுக்கிறேன். எதுக்கு என் மேலே எவ்வளோ அக்கறை உனக்கு? இருந்தாலும் நீங்கள் என்னோட புருஷன். நான் உங்களை காப்பாற்றணும். அதனால தான் வந்தேன். நீங்கள் எதுவும் பேசாதீங்க. நான் உங்களை இங்கேருந்து எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போயிடுறேன். வா வா வா, சூப்பர். என்ன ஜங்குக், இதுதான் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட பையனா? அப்படின்ட்டு லின் கேட்க ஜங்குக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. ஸோ டயாங்கு பின்னாடியிலேருந்து தான் அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவள் எப்படி வந்தானே தெரியல. இங்கே டயாங்க்கும் ஷாக்காக இருக்குது, ஜங்குக்கும் ஒரு பக்கம் ஷாக்காக இருக்குது. இப்போ அப்படியே பார்க்குறாங்க ரெண்டு பேருமே. ஐயோ, தப்பு பண்ணிட்டானே இங்கே வந்து. காட்ஸ், இவனையும் பிடிச்சி வைங்க அப்படின்னு சொல்ல காட்ஸ்லாம் அப்படியே வந்துடுறாங்க. வந்துட்டு டயாங்கு தான் அப்படியே பிடிக்கிறாங்க. இங்கே பாரு லின், உனக்கு எனக்கு தான் ப்ராப்ளம். அவனை எதுவும் பண்ணாத, அவனை தொடுற வேலை வச்சுக்காத. ஓ பாரா, எங்கே அடித்தா இது தெரியாமல் போச்சு. அப்போ காட்ஸ், நீங்கள் பார்க்க வேண்டியது அவனை இல்லை, இவனை. எவ்வளோ நேரம் எப்படி சைன் வாங்குறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போது தானாக வந்து சிக்குக்குள்ளே விட்டுருவேனா? இங்கே பாரு லின், அவனை விடு, அவனை எதுவும் பண்ணாத. அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. காட்ஸ், இவனையும் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸோ இந்த சைடு காட்ஸ் தான் டயாங்க பிடிச்சி அப்படி அடிக்கிறாங்க. என்ன விடுங்க, விடுங்க, என்ன விடுங்க, விடுங்க, விடுங்க அப்படின்ட்டு டயாங்னா கத்துறாரு ஒரு மாதிரி. ஜங்குக்கால அதை பார்க்கவே முடியல. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவருக்கு தானாக வந்துட்டு டியர்ஸ் வருது டயாங் இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு. ஸோ டயாங் மவுத்துலேருந்து பிளட் வர ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அப்படியே லின் தான் வரா, ஒரு மாதிரி எவ்வளோ ஸ்மெல் பண்ணுறா பார்த்து. என்ன ஜங்குக், இப்போ கூட நீ சைன் பண்ண மாட்டல்ல? பண்ணுறேன், நான் சைன் பண்ணுறேன். ப்ளீஸ் அவனை எதுவும் பண்ணாத, அவனை விடு. இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகுன்றது. இப்போ அப்படியே அவள் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கிறா. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த சைட் டயாங்னா ஜங்குக் சைன் பண்ணாதீங்க, வேணாம், சைன் பண்ணாதீங்க, அவ சொல்கிறத கேட்காதீங்க அப்படின்ட்டு கத்துறாரு. ஜங்குக் தான் அப்படியே டயாங்க ஒரு மாதிரி பார்க்குறாரு. லென் தான் அப்படியே ஒரு பெண்ணை கொடுத்து சைன் பண்ண சொல்கிறா. இந்த சைட் ஜங்குக் தான் வேறு வழி இல்லாமல்
அப்படியே சைன் போடலான்னு போகிறாரு. கரெக்டாக அங்கே கன் சவுண்ட் கேட்குது. அப்படியே அங்கே போலீஸ் தான் வந்துடுறாங்க அதுக்குள்ளே. ஸோ லின்க்கு தான் இங்கே எதுவுமே புரியலை. அங்கே போலீஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாங்க. லின்னையும் அப்படியே பிடிச்சிடுறாங்க. ஏ என்ன இது? யார் பண்ண வேலை இது? யார்? அதுக்குள்ளே எப்படி போலீஸ்க்கு தெரிஞ்சது? ஏய் ஜங்குக், இது உன் வேலை தானா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்றைக்கா இருந்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அங்கே பார்த்தா நம்ம சுகா தான் அப்படி போலீஸெல்லாம் கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஸோ சுகா வந்துட்டு ஜங்குக்கோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் ஜங்கு கூட அவ்வளோ க்ளோஸு. ஸோ சுகாவுக்கு தெரிஞ்சு அவர் வந்துட்டு போலீஸை கூப்பிட்டு வந்துட்டார். இப்போது சுகா தான், ஏய் ஓ வேலை என்ன வேலை பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என் ஃப்ரெண்டை இப்படி பிடிச்சி வச்சுட்டு மிரட்டினா அவன் உடனே சைன் பண்ணிடுவானா? ஏய் இங்கே பாரு, உன் வேலைலாம் இங்கே காமிக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அப்படியே போலீஸும் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம டயாங் தான் ஃபைண்ட் ஆகிற கண்டிஷனில் இருக்காரு. ஸோ சுகா போயிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்லாம் அந்த ரோப்பெல்லாம் ரிமூவ் பண்ணி விடுறாரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஃபாஸ்ட்டாக எழுந்து டயாங் கிட்ட தான் போகிறாரு. டயாங் வந்துட்டு அப்படியே கீழே கிடக்குறாரு அந்த ஃப்ளோரில். ஜங்குக் டயாங் அப்படியே தூக்கி அவரோட லேப்பில் அப்படியே வச்சுக்கிறாரு அவரோட ஹெட்டை. டயாங் இங்கே பாரு, என்ன பாரு டயாங், இங்கே பாரு டயாங் அப்படின்ட்டு டயாங்கோட ஃபேஸை தான் டச் பண்ணி அப்படியே எழுப்புறாரு. ஸோ டயாங் வந்துட்டு லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஏன் டயாங், ஏன் உனக்கு இந்த வேலை? நான் தான் சொன்னேன்ல என்கிட்ட வராத, என்னை பார்க்காத, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு நான் சொன்னேனா இல்லையா? ஏன் டயாங் இப்படி பண்ணுற? நான் உனக்காக எதுவுமே பண்ணலை. ஏன் எனக்கு நீ எவ்வளோ பண்ணுற? எதனால் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படி விடாமல் கேட்டுகிட்டே இருக்க. இப்போ டயாங் தான், என்ன என்ன எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஐ ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மயங்கிடுறாரு. எங்கள் ஜங்குக்கு தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா நம்ம டயாங் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருக்கார். ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே வெளில நின்று டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. டாக்டர் இப்போது அவனுக்கு ஓகேவா? ஓகே தான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், மேபி எப்போ வேணால் ஐஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ ஜங்குக் தான், ஓகே டாக்டர், அப்போ நான் அவனுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி அப்போ நீங்கள் பாருங்கள், நான் இங்கே நர்ஸ் ஏதாவது அலர்ட் பண்ணிட்டு போகிறேன். ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அவர் டயாங் இருக்க ரூமுக்கு தான் அப்படியே ஸ்லோவாக போகிறாரு. உள்ளே போயிட்டு அப்படியே நின்று பார்க்குறாரு டயாங்க. ஜங்குக்கு என்ன நினச்சாருன்னு தெரியல. இப்போ அப்படியே ஸ்லோவாக டயாங் பக்கத்தில் போயிட்டு அங்கே இருக்க பெட்டில் அப்படியே சிட் பண்ணுறாரு. டயாங்க்கு அங்கே ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. ஜங்குக் தான் அவரோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு டயாங்கோட ஹெட் அப்படியே டேப் பண்ணி கொடுக்குறாரு. ஐ எம் சாரி டயாங், நான் இனிமேல் உன்னை கண்டுக்காமல் இருக்க மாட்டேன். எல்லாம் என்னோட தப்பு தான். ஒன்று நான் அப்படி கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். இப்போ அப்படியே ஜங்குக் தான் டயாங் கிட்ட போயிட்டு அவரோட ஃபோர்ஹெட்டில் அவ்வளோ அழகாக ஒரு சாஃப்டான ஒரு கிஸ் கொடுக்குறாரு. இப்போது அப்படியே ஸ்லோவாக எழுந்த டயாங்கோட ஹெட்டை அகைன் டேப் பண்ணி கொடுத்துட்டு அந்த ரூம் விட்டு போகிறாரு. ஸோ ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வந்துட்டு அப்படியே கார் தான் எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாரு. வீட்டுக்கு தான் போகிறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் அப்படியே வீட்டுக்கும் போயிட்டு ரீச் ஆகுறாரு. ஸோ அங்கே அப்படியே பார்த்தா டோர் லாக்கில் இருக்குது. அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஸ்டெப்பில் ஏறி அப்படியே ரூம்குள்ளே தான் போகிறாரு. அவனோட திங்ஸு எங்கே வச்சுருப்பான்னு
தெரியலையே. அப்படியே செக் பண்ணுறாரு எங்கே இருக்குன்ட்டு. அவரோட கபோர்டை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்கை அப்படியே எடுக்கிறாரு. அந்த பேக்கில் அப்படியே டயங்கோட ட்ரெஸ் தான் இருக்குது. அதில் இருக்க ட்ரெஸ்லாம் எடுக்கிறாரு. எடுத்துட்டு அந்த பேக்கை க்ளோஸ் பண்ணலான்னு போகல. ஒரு டைரி இருக்குது. அந்த டைரியை ஜங்குக் பார்த்ததே இல்லை. டயாங்கிட்டேயும் அவர் பார்த்ததில்ல. என்ன டைரி இது, புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த டைரி அப்படியே எடுக்கிறாரு. எடுத்து ஓப்பன் பண்ணுறாரு. அதில் பார்த்தா ஸ்டார்டிங்லேயே டயம் லவ்ஸ் ஜங்குக்கா, என்ன இது அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஸோ அவருக்கு அதை ரீட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ரீட் பண்ணலாமா வேணாமா, ஒருவேளை அவன் பர்மிஷன் இல்லாமல் பண்ண பரவாயில்ல, என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் அதில் இருக்க ஒரு பேஜாக அப்படி பார்க்குறாரு. அப்படி ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. கேட்டா நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஒன் ஷாட்டாக போகலான்னு பார்த்தா அதை போட முடியாது போல். இன்னொரு ஸ்பெஷல் பாட்டும் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை நான் போடுறேன். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு கமெண்ட் கண்டிப்பாக வேணும். கமெண்ட் வந்தால் தான் நான் நெக்ஸ்ட் பார்ட் போடுவேன். டாட்டா பை பாய், லவ் யூ ஆல்.